இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு, ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள். சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க, அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியாக சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. இதுவரை கண்டறியப்பட்டதில் மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்திற்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்கள் எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கரு நீல நிற பழம், அது கத்திரிக்காயினுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி, நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி ராஸ்பெரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியிலிருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அழற்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி. அப்போ அதை வந்து நம்ம உடனே வந்து ஒருத்தருக்கு லிம்ஃபோமா இருக்குது, சார்கோமா இருக்குது, உடனே கருப்பு கவுனி அரிசி கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லதுக்கு வரல. ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும்போது, ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும்போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கண்டிப்பாக குறையும்.